ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ishuandpingu சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக் ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான எக் ரெசிபி பார்க்க போகிறோம். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்ல ஸ்பைசியான எக் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம். ஸோ ரெசிபி என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத போகிற போக்கில் நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து முட்டையில் வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து 4 முட்டை எடுத்திருக்கோம். இதில் வந்து நிறைய நம்ம கண்டென்ட் வந்து சேர்க்க போகிறதுனால இந்த 4 முட்டையை விட அதிகமான கண்டென்ட் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு முட்டைக்கு அப்புறம் நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ் வந்து எடுத்திருக்கோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துக்க போகிறோம். பிகாஸ் ஒரு 2-3 திங்ஸ் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு குவான்டிட்டி வந்து அதிகமாயிரும் கடைசியில். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரட்டில் 3/4 வாசி மட்டும் திருவி போட்டிருக்கேன். ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக வந்து வெட்டி அதுவும் வந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நீங்கள் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இது ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாமே ஒரு கைப்பிடி அந்த மாதிரி வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, மின்ட்டு அதுவும் கூட ஆட் பண்ணிக்கிட்டு உப்பு வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பெப்பரும் அதாவது மிளகும் சீரகமும் வந்து இடித்து வச்சது, அது வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டிலே அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள். இதில் வந்து நிறைய நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் 1லேருந்து 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு, அதாவது அரைக்கரண்டி ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தூள் 1 கரண்டி 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதை வந்து இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா நல்லா தோசை ஊற்றுற மாதிரியே இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பிகாஸ் மொந்தமாக இருந்துச்சுன்னா வேகாது. ஸோ நல்லா தின்னாக வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே வெந்துடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா பின்பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி அதே மாதிரி முட்டையை வந்து எண்ணெய் கொஞ்சம் சைடில் ஊற்றிட்டு பின்பக்கம் வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா நடு உச்சி வெயிலில் உட்காந்து நான் பேசுகிறதுனால கொஞ்சம் மூச்சு வாங்குது. வயசாயிடுச்சில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு சைடும் வந்து முட்டை வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான். இது வந்து ரொம்ப நல்ல ஸ்பைசியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த முட்டைக்கோசு, கேரட்டு, இந்த க்ரீன்ஸ்லாம் வந்து நிறைய சாப்பிட மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே தெரியாது. ஸோ வந்து வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச முட்டையோடு அது சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். எல்லாமே வந்து எல்லாத்தோட சத்தும் வந்து ஒரு டைமில் வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு டிஃபர் ஆகும். சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்போம், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், சைடிஷாகவும் ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைடிஷாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து எங்கள் கூட ரிவ்யூ ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். until then bye from Ishu and Pingu. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.